Hi friends, welcome to PG's Kitchen. இன்றைக்கி என்னோடய வெனஸ்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னெல்லாம் செஞ்சுருந்தான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்னிங் எப்பவும் போல் டீ காஃபியோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அப்படியே சாப்பாடும் வச்சுட்டேன். சாப்பாடு அரிசி வாஷ் பண்ணிவிட்டு வச்சாச்சு. சாப்பாடும் வெந்துருச்சு. இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடையும் வடித்து எடுத்துடலாம். அப்படியே குழம்புக்கு பொரியலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். குழம்புக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நான் இன்றைக்கி வெண்டைக்காய் கார குழம்பும் பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அந்த வளவளப்பு எதுவுமே இருக்காது. பொரியலுக்கு ஒரு கேரட்டும் ஒரு பெரிய பீட்ரூட்டும் சீவி வச்சுருக்கேன். சாப்பாடு வடித்தாச்சு. பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் காரத்துக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் சீவி வச்சுருக்கேன் கேரட்டையும் பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய பீட்ரூட்டை இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன கேரட்டையும் சீவி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 5-7 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். பீட்ரூட் வேகணும். இது கூடவே 7-8 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்கலாம். பீட்ரூட்டில் ஏற்கனவே தண்ணி நல்லா வரும். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. நான் ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இதோட நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நான் மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கலை. காஞ்ச மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இதை ஒரு இடம் நான் கலரி விட்டுக்கிறேன். நான் பீட்ரூட் சாதம் செய்ய போகிறேன். இதில் கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பிரஜனுக்கு பீட்ரூட் சாதம் கலந்து வைக்கிறதுனால எங்களுக்கு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நம்ம பொரியலாக கூட சாப்பிட்லாம். சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். பீட்ரூட் எடுத்து வச்சிட்டதுக்கப்புறம் வடித்த சாதத்தை ஆற வச்சுருந்தேன். சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே பிரஜனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டுட்ருக்கேன். நம்ம சைட் பை சைடு எல்லா ஒர்க்கும் கடகடன்னு செய்யணும். அப்போ தான் பையனுக்கும் கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கொடுக்க முடியும். நான் தோசை சுட்டு பிரஜனுக்கு சைடிஷாக இட்லி பொடி வச்சு கொடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பசங்களை ஒரு தோசையாக சாப்பிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புங்க. வெறும் வயிற்றில் அனுப்பக்கூடாது. பிரஜனும் சாப்பிட்டுட்டான். ஒரு தோசை சாப்பிட்டுட்டு அவனும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டார். அப்படியே சாதத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹீட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கும் பிரஜனுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டு பிரஜனை ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. நான் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கார குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே நான் ஒரு 8 பல் பூண்டை இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன்.
பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிற வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துறதுக்கப்புறம் ஒரு நாள் கலரி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழைய வேகணும். தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு தடவை நான் கலரி விட்டு இதை மூடி போட்டு வச்சிடுறேன். 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வேகும். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு இடம் நான் கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். நான் செஞ்ச மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் காரக்குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் தேங்காய் வேர்க்கடலை எதுவுமே நான் சேர்க்கலை. கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துறதுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காவை இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்கிறதுனால அந்த வளவளப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம கட் பண்ணும் போதே ஈரம் இல்லாமல் கட் பண்ணதுனால அந்த ஜெல்லி மாதிரி வரும் பாருங்கள். அது அப்படி எதுவுமே வரலை. வெண்டைக்காவை எப்பவும் கட் பண்ணும்போது தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வளவளப்பு இல்லாமல் குழம்பும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த மசாலா வந்து கரிஞ்சிடும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துறதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதித்து வெண்டைக்காய் நல்லா வேகணும். புளி ஊற வச்சுருந்தேன். புளி தண்ணி கரைச்சி எடுத்தாச்சு. நான் ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் உப்பு சேர்க்க வேணாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா போதும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி குழம்பு நல்லா திக்காயிருச்சு. இதை நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இதில் தேங்காய் வேர்க்கடலை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் வேர்க்கடலை எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆறிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிரும். சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அப்படியே சமையலும் முடிச்சுட்டு சைட் பை சைட் கிச்சன் வரைக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எப்போ நம்ம ஒர்க் முடிச்சிட்ட உடனே கிச்சன் அப்படியே க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கும் ஒர்க் ஈஸியாக இருக்கும். காலைல சேர்ந்த பாத்திரமும் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் 10 o'clock எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. தயிர் வர ஊற்றி வைக்கலான்ட்டு பால் காய்ச்சிட்ருக்கேன். நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு எனக்கும் தோசை சுட்டுட்ருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தான் டீ குடிப்பேன். டீயாக இருந்தாலும் காஃபியாக இருந்தாலும் சாப்பிடும்போது தான் குடிக்கிறது. எனக்கு இதுவே அப்படியே பழகிருச்சு. மார்னிங் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதிகமாக வேலை இருக்கும். அந்த டைமில் நான் டீ உட்காந்து பொறுமையாக குடிக்க முடியாது. எனக்கு வந்து டீ காஃபி எது குடித்தாலும் நல்லா பொறுமையாக உட்காந்து குடிக்கணும். அதனால தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் குடிக்கிறது. எனக்கும் தோசை சுட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் அப்படியே வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. அப்படியே இட்லி பொடியும் வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து இவ்வளோ சிம்பிளாக தான் இருந்துச்சு. தோசை, காரக்குழம்பு, இட்லி பொடி,
அப்படியே காஃபியும் ரெடி பண்ணியாச்சு. தயிர் வர ஊற்றுறதுக்கும் பால் காய்ச்சிட்டு இருந்தேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் உர ஊற்றி வச்சிட வேண்டியதான். ரொம்ப ஜில்லுன்னு ஆற வச்சிடக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக உரையும். ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சாப்பாடு குழம்பு பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் ஒர்க்கும் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய வெனஸ்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜேஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.